வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதையூடாக ஒரு கவிதை. இக்கவிதையை எழுதியவர் கனடாவில் இருந்து திரேசா இந்திராணி. கவிதை அன்பின் சங்கமம். ஆக்கம் திரேசா இந்திராணி. அலைகடலின் ஆர்ப்பரிப்பும் மிதமான குளிர் காற்றும் விண்மீன்களின் கண் சிமிட்டலும் இனிமையை தந்தாலும், அலைகடலின் ஆர்ப்பரிப்பும் இதமான குளிர் காற்றும் விண்மீன்களின் கண் சிமிட்டலும் இனிமையை தந்தாலும், இருளோடு இருளாக வலையுடன் சென்றவன் வரவில்லையே இன்னும் என்ற இதயத்தின் ஏக்கமும் அவளை தூங்க விடாமல் தடுக்க, இருளோடு இருளாக வலையுடன் சென்றவன் வரவில்லையே இன்னும் என்ற இதயத்தின் ஏக்கமும் அவளை தூங்க விடாமல் தடுக்க, கலைந்த கூந்தலை அள்ளி முடித்து காரிருளூடாக அலைகடலை நோக்கினாள். இதயத்தின் இனிய நினைவுகள் மலர்ந்தன. கலைந்த கூந்தலை அள்ளி முடித்து காரிருள் ஊடாக அலை கடலை நோக்கினாள். இதயத்தின் இனிய நினைவுகள் மலர்ந்தன. காதல் கணவனை கைப்பிடிக்க கனிவான உறவுகளை உதறிவிட்டு கரம் பிடித்தாள் அவள். காதல் கணவனை கைப்பிடிக்க கனிவான உறவுகளை உதறிவிட்டு கரம் பிடித்தாள் அவள். அந்த இனிமையான நினைவுகளில் அவள் மூழ்கிவிட அவள் இதழ் புன்னகை மலர்ந்தது. அந்த இனிமையான நினைவுகளில் அவள் மூழ்கிவிட அவள் இதழ் புன்னகையில் மலர்ந்தது. மீண்டும் தூரத்தை நோக்கினாள். அங்கே படகொன்று கரை நோக்கி வருவது தெரிந்தது. புள்ளிமான் போல் துள்ளி ஓடினாள் அந்த பாவை. மீண்டும் தூரத்தை நோக்கினாள். அங்கே படகொன்று கரை நோக்கி வருவது தெரிந்தது. புள்ளிமானைப் போல் துள்ளி ஓடினாள் அந்த பாவை. இரு கரங்களும் அவன் கழுத்தை சுற்ற, அவனது பரந்த மார்பில் சாய்ந்தாள் ஒரு பூமாலையாக. இதயங்கள் சங்கமித்தன. இடைவெளியும் குறைந்தது. இருளுக்கு இனி என்ன வேலை அங்கு? ஓடினாள் அந்த பாவை. இரு கரங்களும் அவன் கழுத்தை சுற்ற, அவனது பரந்த மார்பில் சாய்ந்தாள் ஒரு பூமாலையாக. இதயங்கள் சங்கமித்தன. இடைவெளியும் குறைந்தது. இருளுக்கு இனி என்ன வேலை அங்கு? அற்புதமான கவிதை, அற்புதமான வரிகள். நன்றி சகோதரி திரேசா இந்திராணி. இக்கவிதையை எழுதியவர் கனடாவிலிருந்து திரேசா இந்திராணி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த கவிதையில். நன்றி. இது ஆர் மோகன். என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனம் புரியாத மகிழ்ச்சி, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பாசம் உன் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எனக்கு மட்டும் இல்லையாத்தா, எல்லாரும் நான் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறது இல்லை. இப்போ நான் அதை நம்புறேன். ஏன் எப்படி? ஏன்னா ஓர் அழகன், நல்ல கவிஞன் என் கணவன். உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா? தெரியுமே, ஆனா நேரம் வரணும். அங்க பாத்தியா, கடல் என்ற தாய் கரைங்கிற தன் மகனை ஆட விட்டு பாட விட்டு எவ்வளவு ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ ஒரு தாலாட்டு பாடினா பொருத்தமா இருக்கும்.